தவேக ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டி எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் 5 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். தவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதித்திட்டம் தீட்டிய வழக்கு தொடர்பாக கைதான திருநாவுக்கரசு, தியாகராஜன், நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 5 பேரை தனித்தனியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையை போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேரம் பேசியதில் முக்கிய பங்காற்றியதில் நரேஷ் என்பவருக்கு தான் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூரிலிருந்து லட்சுமண பெருமாள் என்பவர் இந்த கும்பலிடம் தொடர்பில் இருந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. லட்சுமண பெருமாள் அங்கிருந்து செல்போன் ஆதாரங்களை அளித்ததாகவும் சிசிடிவி காட்சிகளை அளித்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. போலீசார் இதனை நீதிமன்றத்திலும் தெரிவித்திருந்தனர். எனவே லட்சுமண பெருமாள் குறித்து விவரங்கள் சேகரிப்பதற்காக 5 பேரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இரவு முழுவதும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக 5 பேரையும் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.